யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அதாவது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இன்ஆத்தென்டிகேஷன் கண்டென்ட் வந்தாலும் நம்மளால மணி ஏர்ன் பண்ண முடியும், அதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகம். ஸோ அது எப்படி அப்படின்ற ஒரு ரகசியத்தை தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேன். நான் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்க போய் பாருங்க. அதாவது உங்களுடைய ஒய்டி ஸ்டுடியோவை நீங்க ஓப்பன் பண்ணுங்க. ஒய்டி ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல போய் நீங்க போய் இதை மட்டும் செக் பண்ணி பாருங்க. ஸோ அதை செக் பண்ணி பார்த்து ஸ்டேட்டஸ் இப்படி இருந்தது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல உங்களுடைய சேனல் பாதுகாப்பான இடத்துல தான் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு இந்த சம்பவம் அப்படின்றது நமக்கு இதுவாக இருக்குது. அதனால உங்களுக்கு ஒரு சைடில் ஒரு புகைப்படம் வரும், வீடியோ வரும், நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ உங்களுடைய சேனல் அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ என்னுடைய சேனல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணிட்டேன், சைடில் வருது பாருங்கள். இப்போ சைடில் வரக்கூடிய இதில் உங்களுக்கு வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு மேலே கார்னரில் இருக்கு இல்லைங்களா, அந்த கார்னரில் இருக்கிறத கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே அதில் நிறைய ஆப்ஷன் அப்படின்றது காமிக்கும். அதுக்கு முன்னாடி முக்கியமானது இந்த ஏர்னிங் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஏர்னிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே இங்கே என்ன காமிக்குது, நமக்கு ஆப் அடிச்சதை காமிக்குது. ஓகே, இதில் வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் ஆப்பிள் மாஸ் ப்ரொடியூசிங் த ரிப்பீட்டடு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வித்தவுட் அடிஷ்னல், ஸோ எஜுகேஷன் அண்ட் வேல்யூபிள் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சில பபபா மானே தேனே பொன்மானையெல்லாம் வந்துட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு இதுக்கு பேமெண்ட் பண்ண முடியாது, யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமோடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாலிசி படி இதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு பாலிசிஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள் அப்படின்றதுக்குள்ள போகும். அது நமக்கு வேண்டாம், ஆல்ரெடி லட்சணம் தான் தெரிஞ்சு போச்சு. ஓகே, அப்போ மேலே என்ன போட்டிருக்காங்க, யுவர் சேனல் இஸ் நாட் கரண்ட்லி அப்பீல் டு ஏர்ன் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் இன்னும் கொஞ்சம் கீழே போனோம்னா மெம்பர்ஷிப் ஸ்பான்சர் ஃபியூச்சர் அப்படின்றத போட்டு மெம்பர்ஷிப் போட்டிருக்காங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இன்னொரு விஷயம் தெரியும். அதில் என்ன சொல்லியிருக்காங்க, யுவர் மெம்பர்ஷிப் ஹேஸ் பீன் த பாஸ்ட், அதாவது பாஸ் பண்ணி வச்சு விட்டாங்க. பிகாஸ் காரணம் என்னன்னா, நீங்கள் வந்துட்டு யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றதுனால. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த பணம் அப்படின்றது உங்களால் ஏர்ன் பண்ண முடியாது, டிமானிட்டேஷன். ஸோ சேம் மெத்தடு. அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா 120 days அப்படின்றது இது வந்துட்டு பாஸில் தான் இருக்கும். அதனால நீங்கள் வந்துட்டு ஒரு எந்த பணத்தையும் ஏர்ன் பண்ண முடியாது. லெவலப்பு, பேஜ், ஸோ அதுக்கப்புறம் எமோஜி, ஸ்பெஷல் ஃபியூச்சர், சூப்பர் தேங்க்ஸ், இந்த மாதிரி எதுவுமே உங்களால் பண்ண முடியாது. வேணும்னா இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்கை மட்டும் ஷேர் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு இதில் சொல்லியிருக்காங்க. அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே வந்தால், ஸோ சப்மிட் யுவர் அப்பீல் பை 16th to May 2026 அப்படின்றது வந்துட்டு இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு இதை சப்மிட் பண்ணலாம். இந்த மாதிரி இல்லைப்பா நான்லாம் கரெக்டாக தான் இருந்தேன், நீ தான்ப்பா தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் அதில் அப்பீல் கூட பண்ணலாம். இல்லை வேணாம், ஐ அக்செப்டடு, நான் ஒத்துக்கிட்டேன், நான் இது நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் ஒத்துக்கிட்டேன் நான். அப்போ நான் என்ன செய்யலாம், எடிட் யுவர் சேனல் அண்ட் ரீஅப்ளை அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ரிவ்யூ அவர் ஃபீட்பேக் தென் மேக் சான்ஸ் டு யுவர் சேனல். அதாவது வந்துட்டு மறுபடியும் இதை எடிட் பண்ணி நீங்கள் வந்துட்டு உள்ளே வரும்பொழுது மறுபடியும் உங்களுக்கு இந்த அப்பீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நான் இன்னொரு வீடியோ தனியாக போகிறேன். வீடியோ வேணும்னா இன்ஆத்தென்டிகேஷன் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை அவ்வளோ லென்த்தாக கமெண்ட் பண்ண முடியும்னா நம்மளுடைய சேனல் பேரை வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு இங்கே எலிஜிபிலிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல ஷோ டேட்டா ஆன் த 26 April 2026 அப்படின்றத வந்துட்டு போட்டிருக்காங்க. டேட் 26 April 2026 அப்படின்றத போட்டு வாட்ச் டைம் பேஜ் அவர் அப்படின்றதுல 3548 மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த ரீசெண்ட் டைம்ல நம்மளுடைய வாட்ச் ஹவர்ஸ் வந்து அதை தான் இங்கே வந்துட்டு போட்டிருக்காங்க. அப்படி இல்லையா, ஷார்ட் வீடியோ அப்படின்றதுல வந்துட்டு 1 lakh வந்துட்டு சாரி ஒரு 10 லட்சம் அப்படின்றது, ஒரு 1 lakhனா 100 lakh அப்படின்றது அப்படின்னா 1 கோடி அப்படின்றத ஷார்ட் வீடியோ பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்றது வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்மளாம் சாதாரணமாக வந்துடும். ஒருவேளை இதெல்லாம் உங்களுக்கு போடலைன்னா இட்ஸ் நாட் அ இஷ்யூ. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ இந்த ரீஅப்ளை அப்படின்றது சேனலை எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறது, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ரைட் ஹேண்ட் சைடு மேலே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லோகோ, உங்கள் சேனல் லோகோ வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் லோகோ பார்த்துட்டிங்களா, இதுதான் நம்ம சேனல். என்ன போய் பார்த்து சப்போர்ட் அடிச்சு விடுங்க. இல்லை சப்ஸ்கிரைப்லாம் நிறையா இருக்காங்க, ஒரு சில நாள் நம்பாமலாம் இருந்தாங்க. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள், 1,27,003. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு அந்த லோகோ வந்துட்டு கிளிக் பண்ணிட்டோம். ஸோ லோகோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குன்னா செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன், ஸ்விட்ச் அக்கௌண்ட் அப்படின்றது இருக்குது, கூகுள் அக்கௌண்ட் அப்படின்றதும் இருக்குது. ஸோ சேனலை உங்களால் எடிட் பண்ண முடியும். மேலே வந்து பென்சில் டூல் அப்படின்றதும் இருக்குது. அண்ட் அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்றது இருக்குது. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த அக்கௌண்ட் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணுங்கள்.
அதை கிளிக் பண்ண உடனே சேனல் வயலேஷன் அப்படின்றது இருக்குங்க, அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்க. ஸோ கார்பரேட் ஸ்ட்ரைக் நன், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் நன். ஸோ இது எதுவுமே கிடையாது. அண்ட் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் போட்டு பெருக்கல் குறி அடிச்சு விட்டாங்க. ஸோ இந்த இடத்துல இது இருக்கு இல்லைங்களா, இது இப்போதைக்கு இது மட்டும்தான். அடுத்தது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றது டிக் அடிச்சிருக்காங்க. அப்போது உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் பாதுகாப்பாக இருக்குது, அதில் எந்த இஷ்யூ கிடையாது. ஒருவேளை மேபி எனக்கு கம்மிங் 11th மேலே தான் தெரியும், மேபி அந்த ஒரு பேமெண்ட் அப்படின்றது ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சான்சஸ் வந்துட்டு அதிகம். சரி, நீங்கள் சொன்னீங்களே இதில் வந்துட்டு இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம், இப்போ என்ன வகையில் இதில் வந்துட்டு பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இதில் முக்கியமாக நீங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகள் அப்படின்றது, ஒரு நிமிஷம் இது வேற மாட்டிச்சு, சாரி, மறுபடியும் ஓப்பன் பண்ணி முக்கியமான விஷயம் அப்படின்றது பார்க்கணும். நான் அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். சான்சஸ் அப்படின்றது வந்துட்டு இதில் நிறைய இருக்குது. இப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ எங்கே போய் ஓப்பன் பண்ணியிருக்கேன், இதில் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதில் வந்துட்டு என்னன்னா ஓப்பன் ஆயிடுச்சு, சேனல் பேர் வந்துருச்சு. இதில் நமக்கு வந்துட்டு எந்த இடத்துலையுமே உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் பிக்சர் கொடுக்குறோம் பாருங்கள், எந்த இடத்துலையுமே உங்களுக்கு இதில் நமக்கு வந்துட்டு அந்த பேமெண்ட்டுக்கான ஆப்ஷன் அப்படின்றது வந்திருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா லைக் வந்திருக்கா, ஸோ டிஸ்லைக் வந்திருக்கா, ஷேர் பண்ணுறது வந்திருக்கா, சேவ் பண்ணுறது வந்திருக்குதா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறது, ரிப்போர்ட் பண்ணுறது, இது மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இதிலிருந்து நம்ம வந்துட்டு ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதில் நமக்கு சான்சஸ் அப்படின்றது 0. அப்போ எப்போ ஏர்ன் பண்ணலாம், தாராளமாக ஏர்ன் பண்ண முடியும். எல்லாருக்கும் ஒரே மாதிரிலாம் அப்பீல் டைம் அப்படின்றது கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை உங்களுடைய சேனல் வந்துட்டு நீங்கள் போட்டது 1-2 தான் இந்த மாதிரி வீடியோ, நான் கூகுள்லேருந்து 1-2 தாங்க எடுத்து போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு 99 இல்லை 100% கிளியராக தெரியும்னா, அந்த வீடியோவை மட்டும் ப்ரைவேட் போடுங்க. அந்த வீடியோ வந்துட்டு இல்லை அது கூட நான் எடுத்த ஃபோட்டோ தாங்க, 100% நான் எடுத்த ஃபோட்டோங்க, அதில் என்னங்க இருக்குது அப்படின்ற மாதிரி, இல்லை நான் உருவாக்கின ஃபோட்டோ தான், நான் ஆர்ட் பண்ணது அப்படின்னா, அப்போ நீங்கள் அப்பீல் அப்படின்றது கொடுக்கலாம். இல்லை எனக்கு தெளிவாக தெரியும், ஏன்னா இவங்க பர்டிகுலர் வீடியோவுக்கு கொடுக்க மாட்டாங்க, 1-2 வீடியோவில் கொடுக்க மாட்டாங்க, 100-200 வீடியோ இப்படி வந்தால் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஏஐல பயன்படுத்துறதுலாம் வேல்யூவே கிடையாது, அதை விட்டுருங்க. ஏஐ பயன்படுத்தினா விட்டுருங்க, அதை அப்படியே ஓரமாக வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரைவேட்டில் போட்டுட்டு, இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கணும் அந்த ஒரு கான்செப்ட்லேயே நீங்களும் போங்க. ஸோ ப்ரைவேட்டில் போட்டுட்டு அடுத்த வேலை அப்படின்றத பாருங்கள். அப்படி இல்லையா, அந்த அப்பீல் டைம் உங்களுக்கு எப்போ போட்டிருக்காங்க அதுக்குள்ள வந்துட்டு நீங்கள் வீடியோவை ப்ரைவேட்டும் போடுங்க, அதாவது மறுபடியும் வேற ஒரு வீடியோ உங்களுடைய ஒரிஜினல் வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணவும் ஆரம்பிங்க. இப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய சேனல் அப்படின்றத உங்களால் ரெக்கவரி பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களால் அதை ரெக்கவரி பண்ண முடியாது. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் சிவியரான பனிஷ்மெண்ட் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா மற்றபடி நம்ம வந்துட்டு வேற கண்டென்ட் போடுறோம் அப்படின்னா கூட பிரச்சனை இல்லைங்க. ஸோ வந்துட்டு நார்மலாக கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இருந்தாலும் ஒரு வார்னிங் வரும், அதுக்கப்புறம் 1 ஸ்ட்ரைக்கு 2 ஸ்ட்ரைக் இந்த மாதிரி வரும், 3ஆவது ஸ்ட்ரைக்கில் டோட்டலாக முடிச்சு விட்றாங்க. ஆனால் அதில் 3ஆவது ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா டோட்டலாக உங்களுக்கு சேனல் கைடியே இல்லைன்றது தான் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். டோட்டலாக அது உங்களுது கிடையாது, அவ்வளோதான், அது எந்த கிடையாது, இருந்தால் பூமிக்கு இல்லை சாமிக்கு அப்படின்ற மாதிரி தான். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது. பட் இதில் ஒரு ஆப்ஷன் என்னன்னா, இதை நம்மளால சரி பண்ண முடியும். பிகாஸ் இதை வந்துட்டு சிவியராக இவங்க பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களுடைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸை தாண்டி, ஸ்ட்ரைக்கை தாண்டி, வயலன்ஸ் தாண்டி, இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு வயலேஷனை தாண்டி இந்த மாதிரி விஷயங்களையும் இதில் கொண்டு வராங்க அப்படின்றது தான் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. அதை பற்றி தான் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன், எதனால் இந்த மாதிரி ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றத தேடிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் உங்களுக்காக கொண்டு வந்து கொடுக்குறேன். அப்போது இந்த மெத்தடில் பாருங்கள், இதில் ஆட்சன்ஸில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்துட்டு இந்த இதில் 100 நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க, $100 ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பே அவுட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம சேனலுக்கு வந்துட்டு இதெல்லாம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சேனலும் வளரும். ஸோ நான் இன்னும் நிறையா விஷயங்களை ஓப்பன் அப்பாக என்னால் பேச முடியும். ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி எந்த ஸ்ட்ரென்த்துமே இல்லாமல் பேசினா மொத்தமாக நம்ம சேனலை வந்துட்டு முடிச்சு விட்டுருவாங்க. இதுக்கு சொல்லலை, நான் லோன் ரிலேட்டடாக பேசும்பொழுது அதில் கூட இந்த மாதிரி விஷயங்கள் 3300 வீடியோ அப்படின்றது நான் டெலீட் பண்ணியிருக்கிறேன். அதுக்காக தான் சொல்கிறேன். வேறு ஏதாவது கேளுங்க இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னும் நிறைய கேள்விகளோட, நிறைய பதில்களோட, நிறைய தகவலோட, நிறைய வீடியோஸ் வரப்போகுது. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.